ஜெய் சாயிராம். எப்பொழுதுமே எதிலையுமே நீ நினைத்ததை செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை அப்படியே செய்துவிடு. அதற்காக நீ நினைப்பது அனைத்துமே சரி என்று மட்டும் எண்ணிவிடாதே. எந்த நேரத்திலும் உன்னுடைய நேர்மையையும் உன்னுடைய சத்தியத்தையும் நீ கைவிடாமல் இருந்தால் நீ எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவாய். வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். உன் வாழ்வில் நடக்கப் போகும் அதிசயத்தை பார்த்து நீயே நம் வாழ்க்கையில் இதுவா நடக்கிறது என்று ஸ்தம்பித்து நிற்கப் போகிறாய். உன்னுடைய முடிவு நல்லதாகவே இருக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கடினமான பாதையில் கடினமான சூழ்நிலையில் செல்லும் பொழுது என் சத்தியமே என்னை காக்கும், என் தர்மமே என்னை வழிகாட்டும் என்ற நேர்மறை வார்த்தைகளை உன்னுள்ளேயே சொல்லிக்கொண்டே இருப்பதுதான். அந்த நேர்மறையான வார்த்தைகளே உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லும், சந்தோஷமான சூழ்நிலைக்கு உன்னை வாழ வைக்கும். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியம் எது என்று யோசித்துப் பார். சிலர் நேரடியாக எளிய பாதையில் தியானத்தின் மூலமாகவே ஞானமடைந்து விடுவார்கள். வேறு சிலரோ பணம், பேர், சுகம் என்று சுற்றி வழி பாதையில் சென்று இதற்கு மேல் அடைவதற்கு என்ன இருக்கின்றது என்று இறுதியில் ஞானத்தை அடைவார்கள். யார் எப்படி தேடினாலும் யார் என்ன செய்தாலும் மனித வாழ்வின் லட்சியம் ஞானமடைதல்தான் என்று நிச்சயமாக உண்மை. பணக்காரராவதன் மூலமாக உண்மையாகவே எதை அடைய முயன்று கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தாலே அதன் உண்மை புரியும். உன்னுடைய சொத்துக்களின் எல்லையை அதிகரிப்பதன் மூலமாக உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர் என்பதை மறந்துவிடாதே. பெரும் பணத்தை சேர்ப்பதானாலேயே பெரும் மனிதராக மாறிவிட்டோம் என்று நம்பும்போதுதான் வளர்ச்சியே நின்று விடுகிறது. அதேபோல் புகழ் பெறுவதன் மூலமாக நீ உன் பெயருடைய எல்லையை அதிகரித்து உன்னுடைய எல்லையை அதிகரிக்கவே முயற்சி செய்து கொண்டிருக்கிறே என்பதை மறந்துவிடாதே. சுகங்களின் மூலமாக கூட உன்னுடைய உணர்வினுடைய எல்லையைத்தான் அதிகரிக்க முயற்சி கொண்டிருக்கிறீர். உன்னுடைய எல்லா முயற்சியுமே உன்னுடைய எல்லையை வெவ்வேறு வழிகளில் பெருக்கும் முயற்சிகள்தான். உன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி வெவ்வேறு வழிகளில் உன்னுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. வாழ்வில் எந்த ஒரு உச்சியை ஒருவர் தொட்டாலும் அது வாழ்வின் ஒரே ஒரு பரிமாணமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஞானமடைதல் என்னும் உன்னத நிகழ்வு உன்னை எல்லா பரிமாணங்களிலும் மலர செய்யும், சந்தோஷமடைய செய்யும். அதுதான் அபூர்வ அனுபவமாகவே இருக்கும். ஞானத்தை அடைவதற்காக உழைக்கும் ஒருவர் அவருடைய வாழ்வில் எதையுமே இழக்கவே மாட்டார். மாறாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டே இருப்பார், பெறத்தான் செய்வார். ஞானத்தை இலக்காக கொண்டிருக்காமல் உழைப்பவர் எல்லாவற்றையும் அடைந்த பிறகு கூட எதையும் அடையாத அதிருப்தியை தான் பெற்றிருப்பார். ஞானமடைவதற்கு தடையாக இருக்கும் அகங்காரம் முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னுடைய அகங்காரத்தை முதலில் தூக்கி எறிந்துவிட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ ஞானத்தை மிக சுலபமாக பெற்றுவிடலாம். ஒருவர் தன்னுடைய குருவிடம் இப்படி கேட்டாராம், அடிக்கடி எங்களை அகங்காரம் பிடித்தவர் என்று திட்டுகின்றீர்களே குருவே, அகங்காரம் கூட அந்த இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்றுதானே. இறைவனால் படைக்கப்பட்ட ஒன்று எப்படி தவறாக இருக்க முடியும்? சரியான விளக்கங்கள் கூறுங்கள் குருவே என்று கேட்டாராம். குரு அக்கேள்விக்கு பதிலளித்த போது, உங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காக வாழ்ந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் உங்களின் மொத்த வாழ்வும் யாரோ ஒரு சிலரின் அகங்காரத்தை பூர்த்தி செய்வதற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்தவரின் அகங்காரத்திற்காக உன்னையே அர்ப்பணிக்க வைத்து உன்னுடைய வாழ்வை கேலி கூத்தாகும் அகங்காரத்தை தான் நான் திட்டுகிறேன், அதைதான் விட்டொழிக்க சொல்கிறேன் என்று கூறினாராம்.
எங்களின் அகங்காரத்தை பூர்த்தி செய்தால் கூட பரவாயில்லை என்று சொல்லுகிறீர்களே, அளிக்கப்பட வேண்டிய அகங்காரத்தை பூர்த்தி செய்ய ஆரம்பித்தால் இந்த ஜென்மமே பாழாய் போய்விடுமல்லவா குருவே என்று கேட்டாராம். அதற்கு அந்த குரு, அகங்காரம் அளிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்று தயாராக இருக்கும் புத்திசாலிகள் மிக மிக குறைவு. பெரும்பாலான மனிதர்கள் தங்களின் விருப்பப்படி வாழ்வதாய் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மிக பெரிய பொய். உங்களின் விருப்பம் என்பதே சமுதாயத்தாலும் சுற்றத்தாராலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நிர்ணயிக்கப்பட்டவைதான். உங்களின் விருப்பப்படி முழுமையாக வாழ ஆரம்பித்துவிட்டால் ஞானியாகியே விடுவீர்களே. இது எல்லாமே தாண்டி அவர் இப்படி சொல்லிவிட்டால், இவர் இப்படி நினைத்துவிட்டால் என்னாவது என்று யார் யாருடைய அகங்காரத்திற்கெல்லாம் நம்மை வளைத்து உன்னை வளைத்து வாழ்வை அடகு வைத்து வாழ்வதால்தான் மனிதர்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதைதான் விட்டுவிடு என்று நான் சொல்கிறேன் என்று குரு கூறினாராம். அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார், எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்தது எல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன்.
என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டதுபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும் எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் தாங்க முடியாத துயரங்களினாலும் சில நிமிடம் சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால், உன் மனது புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுக பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றும். அந்த நிமிடத்தில் இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரி. அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் மனதிலும் உன்னுடைய உடம்பிலும் ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா வந்திருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எப்பொழுதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளலாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சாயப்பா வந்து நீக்குவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். அனைத்தையும் சாதித்து விடலாம். இந்த உலகில் வெற்றியடைவதற்காகவே நாம் பிறந்திருக்கோம். அந்த வெற்றியை மிக எளிதில் பற்றிவிடலாம் என்ற புதுவிதமான நம்பிக்கை உனக்குள் எழும்.
அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சுலபமான சூட்சமமான வழியாகவும் இருக்கும். உன்னை ஏளனமாக நினைத்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னுடைய பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். உன்னுடைய வார்த்தைக்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். இது சர்வ இனி அனைத்திலும் நீ வெற்றி பெறப் போகிறாய். நீ நினைத்தது எல்லாமே நடக்கப் போகிறது. என் அன்பு பிரியமே, மற்றவர்களை முழுவதுமாக நம்பு. நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையுமே முழுமையாக நம்பிவிடாதே. உன்னை மட்டும் வாழ்வில் முழுவதுமாக நம்பு. உன்னை மட்டுமே முழுவதுமாக நம்பு. வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்று தெரிந்துவிட்டால் வாழ்க்கைக்கான சுவாரஸ்யம் குறைந்துவிடும். என்ன நடக்கப் போகிறது என விதைக்கு தெரியாது, தெரியவும் முடியாது. விதையாகவே இருந்து விடுவது பாதுகாப்புத்தானதான். ஆனால் விதை மிகவும் கடினமாகவே இருக்கும். ஆனால் அது முளைவிடும் பொழுது மிக மிக மென்மையாகி விடுகிறது அந்த விதை. பல ஆபத்துகளை எதிர்கொள்ள வேண்டும். அறியாததை நோக்கி நகர்கிறது. ஏன், எதற்காக, எங்கே என்று ஏதுமே அறியாமல் அந்த விதை நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இதே பாதைதான் உனக்கும் குழந்தையே. மிக மிக அதிக துணிவு தேவைப்படுகிறது உனக்கு. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. அனைத்தையும் பார்த்து விடலாம் என்ற தன்னம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதுமே ஒரு மனிதனின் பணமும் வெற்றியும் ஒரு மனிதனை மாற்றிவிடாது, மாற்றவும் செய்யாது. மாறாக அவர்களின் உண்மையான குணத்தையே வெளிக்காட்டவே செய்யும். அதிலிருந்து நீ புரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் குணம் என்ன என்பதை. தன்னம்பிக்கையோடு இருக்கும் ஒரு மனிதனுக்கு, தளராத இதயம் கொண்ட ஒருவனுக்கு இந்த உலகில் முடியாது என்று எதுவுமே இல்லை என் குழந்தையே. எனவே எப்பொழுதும் முடியாது என்று சொல்லாதே. முடியும், என்னால் மட்டுமே முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தால் உன் எண்ணம் போல் அனைத்தையுமே உன்னால் முடித்து விடலாம். எப்பொழுதும் தளராத இதயத்தோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் சாதித்து விடலாம் உன் எண்ணம் போல். சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகளும் சுலபமாகவே இருக்கும். சாதிக்க பழகிவிட்டால் தடைகளும் சவால்தாகத்தான் இருக்கும். சுமக்கத் தெரிந்து கொள், சுமைகளை மிக சுலபமாக கடந்து விடலாம். பிரச்சனை வந்துவிட்டால் உடனே துவண்டு போய் உட்கார்ந்து விடாதே. நீ விழி மூடியிருந்தாலும் கதிரவன் கதிர் எழுப்பாது, நிற்கவே நிற்காது. கதிரவன் கதிரை எழுப்பிக் கொண்டுதான் இருப்பார். நீ ஓரமாக ஒதுங்கி நின்றாலும் கூட உன் பிரச்சனை உன்னை விட்டு எப்பொழுதும் விலகாது. உனக்கு என்று வர வேண்டியது நீ எந்த தொலைவில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும் நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். எனவே என் குழந்தையே, எதுவானாலும் எதிர்த்து நின்று போராடு. துணிவிருந்தால் மட்டும் அனைத்தையும் உன்னால் மிக சுலபமாக சாதித்து விடலாம், ஜெயித்து விடலாம், வெற்றியை நிலைநாட்டி விடலாம். எதையும் கண்டு அஞ்சாதே. உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன். உன்னை என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. எதுவுமே உன்னை தவறாக நெருங்கும்படி நான் அனுமதிக்கவே மாட்டேன். நான் அனுமதித்தாலும் அது உன்னை நெருங்கும்படி நான் விடமாட்டேன். ஒவ்வொரு நாளையும் நீ தொடங்கும் பொழுது, அந்த நாள் விடியும் பொழுது ஒரு எதிர்பார்ப்போடுதான் அந்த நாள் துவங்குகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது அது உனக்கான ஒரு அனுபவமாகவே இருக்கிறது. அந்த அனுபவத்தை பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை மேலோங்க செய். எப்படி வாழ்ந்தால் வாழ்வில் சிறக்கலாம், ஜெயிக்கலாம் என்ற சிந்தனையை எப்பொழுதும் உன் மனதிற்குள் ஓட்டிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல், உன்னுடைய சிந்தனை போல், உன்னுடைய நினைப்பு போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நிகழும், சாதகமாகவே நடக்கும். உன் வாழ்க்கைக்கு நல்ல நல்ல மாற்றங்களை தர வேண்டிய பொறுப்பு உன் சாயப்பா கையில் இருக்கிறது.
நான் எப்பொழுதும் பொறுப்பிலிருந்து மீளவே மாட்டேன். என் நாவிலிருந்து வீணாக எந்த சொற்களும் எழவே எழாது. இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். என் வாக்கு எப்பொழுதும் பொய்யாகாது குழந்தையே. உன் மனதில் என்ன வேதனை இருந்தாலும் சோகங்கள் இருந்தாலும் உடனே என் செவிகளில் சொல்லிவிடு. நீ சொன்ன தருணத்திலேயே, நீ கேட்ட தருணத்திலேயே மிகப்பெரிய உதவி உன்னை வந்து சேரும். நீயே கேட்டுப்பார், நம்பிக்கையோடு கேட்டுப்பார். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நான் அந்த மாற்றத்தை உன் வாழ்வில் நிகழ்த்துவேன். சர்வ நிச்சயமாக நிகழ்த்துவேன். எல்லாம் சாதகமாகவே நிகழப்போகிறது கண்முனையே. எல்லாம் உன் கண்முன்னே நிகழப்போகிறது. ஆச்சரியத்தின் உச்சத்தில் திளைத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே வாய்விட்டு சொல்லும் அளவிற்கு பல அற்புதங்களும் பல அதிசயங்களும் நிகழப்போகிறது உன் வாழ்வில். நிச்சயமாக நிகழப்போகிறது. நம்பிக்கையோடு இரு. மகிழ்ச்சி தருணங்கள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா திட்டத்தை தீட்டிவிட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே, கலங்காதே.